கடகராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆழமான உணர்வுகள் நிரம்பிய மனம் கொண்டவர்கள் இவர்கள்தான். கடல் போல இவர்களின் மனம் ஒரு தருணத்தில் அமைதியையும் இன்னொரு தருணத்தில் அலைப்பாயும் உணர்ச்சிகளும் கொண்டவர்கள். பிறரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணமே இவர்களின் அடிப்படை குணம். தங்களுடைய நெருங்கியவர்களுக்காக எந்த அளவுக்கு தியாகம் செய்ய தயங்காத மனம் இவர்களின் மிகப்பெரிய பலம். தங்களுக்குள் உள்ள தேவையை கூட வெளியில் காட்டாமல் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வார்கள். குடும்பம் இவர்களுக்கு ஒரு உறவு மட்டுமல்ல, அது அவர்களின் உயிர். தாய், தந்தை, வாழ்க்கை துணை, குழந்தைகள், உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இதயத்தை முழுமையாக திறந்து வைப்பார்கள். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது தனிப்பட்ட பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தீர்க்க முயற்சிப்பார்கள். வெளியில் எவ்வளவு உயர்ந்த நிலை இருந்தாலும் வீட்டில் அமைதி இல்லை எனில் மன நிம்மதி இருக்காது. குடும்ப ஒற்றுமையை காக்க பல விஷயங்களை மன்னித்து விட்டு விடும் மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு. வேலை மற்றும் தொழில் வாழ்க்கையில் இவர்கள் மெதுவாக தொடங்கினாலும் உறுதியான முன்னேற்றத்தை அடைவார்கள். ஒரு முறை ஒரு வேலையை பிடித்துவிட்டால் அதில் முழு ஈடுபாடுடன் செயல்படுவார்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை மெதுவாக ஆனால் ஆழமாக பெற்றுக்கொள்வார்கள். மருத்துவம், கல்வி, உணவு தொடர்பான துறைகள், அரசு வேலை, நிலம் மற்றும் வீடு கட்டுமானம் போன்ற துறைகள் இவர்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடியவை. தங்களின் உழைப்பால் நிலையான வாழ்க்கை உருவாக்கும் திறன் இவர்களின் இயல்பாகவே உள்ளது. ஆடம்பரத்தை அதிகம் விரும்பாதவர்கள், ஆனால் சேமிப்பில் மிகவும் திறமையானவர்கள். சிறிய சேமிப்புகளை கூட பெரிய சொத்துக்களாக மாற்றும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் இருக்கும். வீடு, நிலம், சொத்து சேர்க்கும் யோகம் இவர்களுக்கு அதிகம். பணம் சம்பாதிப்பதை விட அதை பாதுகாப்பது முக்கியம் என்று நினைப்பார்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீர் பணவரவு அல்லது எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வழியை இவர்கள் வெளியே காட்ட மாட்டார்கள். தனியாக நிற்கும் நேரங்களில் தான் அதிகமாக சிந்திப்பார்கள். அந்த சிந்தனைகள் சில நேரங்களில் அவர்களை ஆழமாக கொண்டு போகும். அதே நேரத்தில் ஆன்மீகம், தியானம், இசை, பிரார்த்தனை போன்றவை இவர்களின் மன நிம்மதியை வழங்கும் முக்கிய ஆதாரங்களாக இருக்கும். ஒரு முறை மனம் உறுதியானதும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் வலிமை இவர்களிடம் உருவாகும். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக செல்லும் பாதை அல்ல, ஆனால் அந்த தடைகள் ஒவ்வொன்றையும் கடந்து அவர்கள் பெரிய வாழ்க்கையை உருவாக்குவார்கள். குறிப்பாக நடுத்தர வயதிற்கு பிறகு வாழ்க்கை நிலையாக மாறும். சொந்த வீடு, நிலையான வருமானம், குடும்ப சந்தோஷம், இந்த மூன்றும் ஒரே இடத்தில் கிடைக்கும். யோகம் இவர்களுக்கு உண்டு. பிறருக்காக செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் பலனாக திரும்ப வரும். வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பேரன்பும் போர் ஆட்டமும் கொண்டவர்கள் இவர்கள். இவர்களை உண்மையாக புரிந்து கொள்பவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பும் அன்பும் கிடைக்கும். மெதுவாக முன்னேறி ஆழமாக சாதிக்கும் இவர்கள் இறுதியில் உண்மையான வெற்றியாளர்களாக மாற்றுவார்கள். இவர்களுக்கு சொந்த வீடு என்பது ஒரு கனவு மட்டுமல்ல, அது மன நிம்மதியின் அடித்தளம். வாடகை வீட்டில் இருந்தாலும் மனம் எப்பொழுதும் தங்களுக்கென நிரந்த இடத்தை தேடும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக வீடு வாங்கும் வாய்ப்பு உருவாகும். நிலம் சேர்க்கும் யோகம், பழைய சொத்தை புதுப்பிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு பெட்ரோல் வழி சொத்து, சிலருக்கு தங்களின் உழைப்பால் சொத்து கிடைக்கும். எந்த வழியிலும் வந்தாலும் அது நீண்ட கால பாதுகாப்பை தரும். வாகன யோகம் கூட மெதுவாக உருவாகும். ஆரம்பத்தில் தேவைக்காக வாங்கிய வாகனம் பின்னர் வசதிக்காக மேம்படும். இவர்கள் இயல்பாகவே பாதுகாப்பு தரும் மனிதர்கள். தாய்ப்பாசம் இவர்களின் உள்ளத்தில் ஆழமாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து அதிகம் சிந்திப்பார்கள். கல்வி, ஒழுக்கம், வாழ்க்கை நிலை எல்லாவற்றிலும் முழு கவனம் செலுத்துவார்கள். சில நேரங்களில் அதிக கவலை காரணமாக மன அழுத்தம் உருவாகலாம். ஆனால் காலப்போக்கில் குழந்தைகள் இவர்களின் பெருமையை உயர்த்தும் வகையில் முன்னேறுவார்கள். சந்ததி யோகம் உறுதியானது. குடும்பம் அறியாத தலைமுறைகள் கடந்து நிற்கும். கடகராசிக்காரர்கள் வெளியில் சத்தமாக பக்தியை காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் ஆழமான நம்புவார்கள்.
கஷ்டமான காலங்களில்தான் அவர்களின் ஆன்மீக சக்தி வெளிப்படும். அன்மன், சிவன், சந்திர பகவான் போன்ற தெய்வங்களை மனதார நினைத்து வழிபடுவது இவர்களுக்கு மன அமைதியும் வாழ்க்கையின் சமநிலையும் தரும். மறைவாக செய்த உதவிகள், சொல்லாமல் செய்த தானங்கள், இவை அனைத்தும் காலப்போக்கில் கர்ம பலனாக திரும்ப வரும். ஒரு கட்டத்தில் இவ்வளவு நல்லது எப்படி நடக்கிறது என்று அவர்களே ஆச்சரியப்படும் தருணங்கள் உருவாகும். ஆம், இவர்களின் வாழ்க்கை நேர்கோடல்ல, ஆனால் ஒவ்வொரு திருப்பமும் அவர்களை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். திடீரென ஏற்படும் இழப்புகள், மன வருத்தங்கள், நம்பியவர்களால் வரும் ஏமாற்றங்கள், இவை அனைத்தும் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பாடமாகவே வரும். ஆனால் அந்த அனுபவங்கள் இவர்களை உடைக்காது, மாறாக இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் நின்றுவிட்டது போல தோன்றும், எதுவும் நகரவில்லை என்ற உணர்வும் வரும். ஆனால் அதற்கு பிறகு ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் திறக்கப்படும். சொந்த இடம், சொந்த சூழல் மீது அதிகம் பாசம் கொண்டவர்கள். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் அவர்களை தூர இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். வேலை காரணமாகவோ அல்லது குடும்பம் காரணமாகவோ, குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவோ இடமாற்றங்கள் ஏற்படலாம். ஆரம்பத்தில் மனம் அதை ஏற்காமல் இருந்தாலும் பின்னர் அது பெரிய முன்னேற்றமாக மாறும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தற்காலிகமாகவும் சிலருக்கு நிரந்தரமாகவும் அமையும். ஆனால் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை வீடு என்று உணர வைக்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இவர்களின் வெற்றி சத்தமாக வெளிப்படாது, அமைதியாக, மெதுவாக, ஆனால் உறுதியாக உருவாகும். பிறரால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமானவர்கள் இவர்கள். ஆனால் ஒரு முறை புரிந்து கொண்டால் இவர்களை வாழ்நாள் முழுவதும் விட்டு விலக மாட்டார்கள். இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் இவர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. குறிப்பாக செவ்வாய் மிகவும் வலிமையான நிலையில் இருப்பதால் ராஜயோகம் செயல்பட தொடங்கும். நல்ல செய்திகள் தொடர்ந்து வரும். பூர்வ புண்ணிய பலன் அளிக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பதவி, மரியாதை, அங்கீகாரம் இவை அனைத்தும் கிடைக்கும். காதல் மலரும். காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உருவாகும். திருமணத்தில் இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். தொழில் மற்றும் வேலை பரப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த மாற்றங்கள் இப்பொழுது கிடைக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம், புதிய பொறுப்புகள் இவை அனைத்தும் சாதகமாக அமையும். என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இப்போது நல்ல சம்பளம் கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்த கடன் சிக்கல்கள் குறையும். அதை அடைக்கும் வாய்ப்புகளும் உருவாகும். பணம் மற்றும் பொருளாதாரம் இரண்டிலும் முன்னேற்றம் தென்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தை வழி நன்மைகள் கிடைக்கும். தந்தைக்கும் உங்களால் நன்மைகள் கிடைக்கும். உறவுகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். மொத்தத்தில் நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல மாற்றங்கள் இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். அரசாங்கத்தின் மூலம் அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் காலம் இது. பதவி உயர்வு கிடைக்கும். ஆளுமைத்தன்மை வெளிப்படும். அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் சிலரிடம் உருவாகும். சிலர் அரசியல் துறையில் கூட அடியெடுத்து வைக்கும் சூழ்நிலை உருவாகலாம். இந்த காலத்தில் கிரக இயக்கங்கள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் யோகம் உள்ளது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் இதுதான். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மிகுந்த மகிழ்ச்சி தரும் காலம் இது. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்ல புரிதல் உருவாகும். திருமணத்திற்கு காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமையும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை உயரும். நீண்ட காலத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றம் உருவாகும். பெயர், புகழ், அந்தஸ்து இவை அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. காதல் வாழ்க்கையும் மலரும். உடல் வலிமை அதிகரிக்கும். நம்பிக்கை உயரும். நிலம், அந்தஸ்து வாங்கும் எண்ணமும் உருவாகும். வருமானம் குறித்து அதிகமாக சிந்திக்க தொடங்குவீர்கள். புதிய வழிகளில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்வீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. பெரியவர்களின் தொடர்புகள் கிடைக்கும்.
சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. சில நேரங்களில் பிறர் செய்த தவறுகளுக்காக தாங்களே வருந்தும் நிலை உருவாகலாம். வேலை பரப்பில் பொறுமையுடன் இருப்பதும் அவசியம். எல்லாரிடமும் கனிவாக பேசுவது நன்மைகளை தரும். பேராசை அதிகரிக்கக்கூடிய காலம் என்பதால் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். வருமானம் கிடைக்கும் இடங்களில் சில தடைகள் தோன்றலாம். முதலீடுகள் செய்வதற்கு முன் நிதானமாக யோசிக்க வேண்டும். இல்லையெனில் இழப்புகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த காலம் துன்பங்கள் குறையும் காலமாக அமையும். மனதில் புதிய புத்துணர்ச்சி உருவாகும். பழைய சோம்பேறித்தனமும் நீங்கும். கடன்களை அடைக்கும் வாய்ப்புகளும் உருவாகும். மொத்தத்தின் உழைப்பின் மூலம் முன்னேற்றம் அடையும். வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கும் சக்தி கொண்ட காலமாக அமையும். தொழிலில் இப்போது உங்கள் கவனம் அதிகரிக்கும். விஷயங்களை பார்க்கும் பார்வையே மாறும். உழைப்பிற்கேற்ற ஊதியமும் அங்கீகாரமும் கிடைக்கத் தொடங்கும். இதுவரை செய்த தொழிலின் மதிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் கடனை அடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இந்த எண்ணம் வெறும் சிந்தனையாகாமல் செயலாக மாறும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கெடுத்து கடன் சுமை குறையும். கிரக அமைப்பின் ஆதரவால் விபரீத ராஜயோகம் உருவாகும். இதனால் சொத்து சேர்க்கை யோகம் வலுப்படும். சேமிக்க வேண்டும் என்ற மனநிலை உருவாகும். இந்த காலம் முதல் சேமிப்புகள் அதிகரிக்கும். பணவரவு உயர்ந்து அதை நிலையான சொத்தாக மாற்றும் வாய்ப்புகள் அதிகம். கடகராசிக்காரர்கள் சத்தமாக பேசிக்கொண்டு முன்னேறும் வகை அல்ல. அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பார்கள். ஆரம்பத்தில் இவர்களின் திறமை கவனிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் இவர்களின் பொறுமை, நேர்மை, நம்பகத்தன்மை ஆகியவை சேர்ந்து இந்த மனிதரை நம்பலாம் என்ற பெரிய அடையாளத்தை உருவாக்கும். ஒரு முறை இந்த மரியாதை கிடைத்துவிட்டால் அதை யாராலும் குலைக்க முடியாது. வயது அதிகரிக்க அதிகரிக்க இவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். முடிவெடுக்கும் விஷயத்தில் இவர்கள் மிகவும் நிதானமானவர்கள். உடனே தீர்மானம் சொல்ல மாட்டார்கள். மனம், உணர்ச்சி, நடைமுறை இந்த மூன்றையும் சமநிலைப்படுத்தி பார்த்த பிறகே முடிவெடுப்பார்கள். சிலர் இதை தயக்கம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது அனுபவம் கற்றுத்தந்த புத்திசாலித்தனம். ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் அதை நிறைவேற்ற எந்த அளவுக்கும் போராடுவார்கள். நண்பர்கள் அதிகமாக இல்லாமல் இருந்தாலும் இருக்கும் சிலர் உறுதியானவர்கள். அனைவரிடமும் நெருக்கமாக பழக மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கை ஆழமானது. துரோகம் இவர்களை வெளியில் உழைக்காது, ஆனால் உள்ளுக்குள் காயப்படுத்தும். அந்த அனுபவம் இவர்களை மேலும் முதிர்ச்சி அடைய செய்யும். அதன் பிறகு யாரை எவ்வளவு நெருக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவான புரிதல் உருவாகும். பல கடகராசிக்காரர்களிடம் மறைந்து இருக்கும் திறமைகள் இருக்கும். எழுத்து, இசை, சமையல், கலை, ஆலோசனை இவை அனைத்திலும் இயல்பான திறன் இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்ட விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரும். அப்போது அந்த திறமைகள் அவர்களுக்கு அடையாளமாகவும் வருமானமாகவும் மாறும். மன அழுத்தத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். தனிமையில் இருந்தே தங்களுக்குள் பேசிக்கொண்டு தீர்வை கண்டுபிடிப்பார்கள். சில நேரங்களில் அந்த தனிமையே அவர்களுக்கு பலமாக மாறும். தங்களை தாங்களே புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு உள்ளது. ஒரு முறை மனம் தெளிவடைந்து விட்டால் அதன் பிறகு எந்த சவாலையும் ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உருவாகும். விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழும் சக்தி இவர்களின் மிகப்பெரிய வரம். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை முன்பே எழுதப்பட்ட பாதை அல்ல. ஒவ்வொரு அனுபவத்தாலும் ஒவ்வொரு முடிவாலும் அவர்கள் தாங்களுக்கு தாங்களே வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு செல்லும் ஒரு ஆழமான பயணம். இவர்கள் வாழ்க்கை என்பது முன்பே எழுதப்பட்ட கதை அல்ல, அனுபவங்கள் எழுதி கொண்டு செல்லும் ஒரு பயணம். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடமாக மாறும். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு அடையாளமாக மாறும். ஆரம்பத்தில் பிறருக்காக வாழ்ந்த இவர்கள் ஒரு கட்டத்தில் தங்களுக்காக வாழ கற்றுக்கொள்வார்கள். அந்த மாற்றம் வந்த பிறகுதான் வாழ்க்கை முழுமையான நிறைவை அளிக்கும். வாழ்க்கையின் பின்னர் கட்டங்களில் இவர்கள் அடையும் உயர்வு வெளிப்படையான ஆடம்பரம் அல்ல. மனநிறைவு, குடும்ப சந்தோஷம்,
போதுமான செல்வம், சமூக மரியாதை, இந்த 4 அம்சங்கள் சமநிலையாக கிடைக்கும். இதுவே இவர்களின் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. பணம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் வெள்ளமாக வராது, ஆனால் அலை அலையாக வந்து நிலையாக சேரும். இளமையில் சிக்கனம், பொறுமை, தேவைக்கு மட்டுமே செலவு செய்யும் பழக்கம் இருக்கும். அதே பழக்கம் பின்னாளில் பெரிய செல்வத்தை உருவாக்கும் அடித்தளமாக மாறும். ஒரு கட்டத்தில் வேலை உயர்வு, தொழில் வளர்ச்சி, நிலம் அல்லது வீடு வாங்கும் வாய்ப்பு, விற்பனை, லாபம் அல்லது எதிர்பாராத வருமானம் போன்றவை சேர்ந்து பெரிய தொகையை உருவாக்கும். அந்த பணத்தை வீணாக்காமல் மீண்டும் சொத்தாக மாற்றும் புத்திசாலித்தனம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இதுவே இவர்களின் கோடீஸ்வர யோகத்தின் அடிப்படை. வாகனம் வாங்குவதிலும் இவர்கள் ஆடம்பரத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள். குடும்பத்தின் வசதிக்காக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். ஆரம்பத்தில் சாதாரண வசதி, பின்னர் வாழ்க்கை நிலை உயர்ந்த போது மேம்பட்ட வசதி. இதுதான் இவர்களின் நடை. வீட்டில் அமைதி, சுத்தம், வசதி இவற்றில் அதிகம் கவனம் செலுத்துவார்கள். வாழ்க்கை தரம் மெதுவாக உயர்ந்தாலும் அது உறுதியான உயர்வாக இருக்கும். அமைதியாக இருப்பதால் கூட இவர்களுக்கு மறைமுக எதிரிகள் இருக்க வாய்ப்புள்ளது. காரணம், இவர்களின் பொறுமை, நிலையான முன்னேற்றம், நல்ல பெயர். நேரில் எதிர்க்க முடியாதவர்கள் பின்னால் பேசுவார்கள். ஆரம்பத்தில் இதை கவனிக்காமல் விடுவார்கள். ஆனால் அனுபவம் கற்றுக் கொடுத்த பிறகு யாரை எவ்வளவு தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அந்த நிலையிலிருந்து இவர்களை எளிதில் பாதிக்க முடியாது. சந்திரன் இவர்களின் ஆதார சக்தி என்பதால் திங்கட்கிழமை வழிபாடு, அம்மன் மற்றும் சிவன் வழிபாடு இவர்களுக்கு மன அமைதியையும் வாழ்க்கையின் சமநிலையையும் தரும். பெரிய பரிகாரங்கள் தேவையில்லை, மனதார ஒரு உதவி செய்தால் போதும். நேர்மையான பிரார்த்தனை இதுவே பெரிய பலனை தரும். தண்ணீருடன் தொடர்புடைய வழிபாடுகள் இவர்களுக்கு ஆற்றலை வழங்கும். இவர்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான பாடம் ஒன்று, எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை விட வேண்டும். அந்த உண்மையை புரிந்து கொண்ட தருணத்தில் வாழ்க்கை வேகமாக மாறும். தங்கள் மதிப்பை கற்றுக்கொண்டால் பிறரும் மதிக்க தொடங்குவார்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிந்துவிட்டால் வெற்றி நிரந்தரமாகும். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இறுதியில் ஒரு முழுமையான வாழ்க்கையை தாங்களாகவே உருவாகி நிற்பார்கள். இதுவே இவர்களின் உண்மையான வெற்றி. மன அமைதி, குடும்ப சந்தோஷம், பொருளாதார பாதுகாப்பு, சமூக மரியாதை, இந்த 4 அம்சங்களும் சமநிலையாக கிடைப்பதே கடகராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி. இந்த காலகட்டத்தில் வீட்டில் மக்கள் நடமாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள். சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடு உருவாகலாம். ஆனால் அதையும் புரிதலால் சமாளிக்க முடியும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரம். குறிப்பாக ட்ரேடிங், கமிஷன் வேலைகள், ரியல் எஸ்டேட், இடம் வாங்கி விற்கும் தொழில் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை தரும். நண்பர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் கூட நல்ல பலன் தரும் வாய்ப்புகள் உருவாகும். கடை வைத்து வியாபாரம் செய்வது, மணல், கல், இரும்பு போன்ற துறைகளில் ஈடுபடுவது பெரும் வளர்ச்சியை தரும். ஆனால் உரிமம், பதவி போன்ற விஷயங்கள்ல சிறு தாமதங்கள் இருக்கலாம். அதற்கான கூடுதல் செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதம் வரை பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கும். தொழில்நிலை உறுதியாக இருக்கும். பழைய கடன்களை அடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்து தொழிலில் முன்னேற்றம் தென்படும். பயணங்கள் சாதகமாக அமையும். வெளிநாட்டு அல்லது வேறு மொழி பேசும் மனிதர்களின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கலாம். இழுபறியாக இருந்த விஷயங்கள் மெதுவாக சரியாகும். அடுத்தடுத்த நல்ல மாற்றங்கள் உருவாகும். மேலதிகாரிகள் உங்கள் பெரிய பொறுப்புகளை வழங்குவார்கள். வருமானம் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலை உருவாகும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்கள் நம்பிக்கை உயர்கிறது. ஆனால் உங்கள் வேலைகளை முழுமையாக பிறர் மீது நம்பிக்கை வைத்து ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது.
பேராசையை கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது அவசியம். குறிப்பாக பெண்கள் இந்த காலத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். மொத்தத்தில் ஆண்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கும். மகிழ்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் நல்ல அளவில் இருக்கும். துர்க்கை வழிபாடு, முருகன் வழிபாடு போன்றவை வாழ்க்கையை மேலும் ஏற்றத்தை தரும். குறிப்பாக இந்த காலத்தில் கிரக நிலைகள் சாதகமாக அமைந்தால் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கையில் நிலை பெற்று முன்னேறும் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். ஒரு வலிமையான காலமாக இது அமையும். நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க முடியும். வருமானத்தையும் உயர்த்தும் புதிய யோசனைகள் உருவாகும். மாணவர்களுக்கு இது சிறந்த காலம். பெரிய சாதனைகள், நல்ல முடிவுகள், எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். மொத்தத்தில் இது மிகவும் மகிழ்ச்சியான காலமாக இருக்கும். நினைவில் இருக்கும் தருணங்களை அனுபவிப்பீர்கள். கடினமான வேலைகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் நண்பர்களின் உதவியால் முன்னேறும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்காலத்தை நினைத்து சேமிப்பு செய்யும் பழக்கம் அதிகமாகும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண உதவி கிடைக்கும். சில சமயங்களில் செலவுகள் கூட ஆகலாம். குறிப்பாக சுப செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. குடும்பத்துடன், வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இவை அனைத்தும் நல்ல காலம் என்பதற்கான அறிகுறிதான். ஆனால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் இருக்காது. நம்பியவர்களின் ஏமாற்றம், திடீர் செலவுகள், மன வருத்தங்கள் இவை இடையே வந்து போகும். இவர்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது உணர்ச்சி. எல்லோரையும் திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டால் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். எல்லோருக்கும் நல்லவராக இருப்பதை விட தங்களுக்கு சரியானவர்களாக இருப்பதே முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அடையும் வெற்றி வெளியில் பெரியதாக சத்தமிடாது. ஆனால் உள்ளுக்குள் ஆழமான நிறைவை தரும். ஆடம்பரமில்லாத செல்வம், சண்டை இல்லாத குடும்பம், பயமில்லாத மனம், இதுவே இவர்களின் வாழ்க்கையின் உண்மையான பரிசு. பலர் நினைப்பது போல இவர்களின் வாழ்க்கை எளிதானதல்ல. ஆனால் இறுதியில் அவர்கள் அடையும் நிம்மதி மிகவும் அரியதாக ஒன்று. திருமணத்திற்கு முன் இவர்கள் அதிகம் தியாகம் செய்வார்கள். பிறருக்காக வாழும் மனநிலை இருக்கும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையின் மையம் முழுவதும் குடும்பமாக மாறும். அதே நேரத்தில் மன வலிமையும் உயர்கிறது. சரியான துணை கிடைத்தால் வாழ்க்கை வேகமாக முன்னேறும். சிலருக்கு திருமணத்துக்கு பிறகு உண்மையான அதிர்ஷ்டம் தொடங்கும். மொத்தத்தில் மனமும் குடும்பமும் சமநிலையில் இருந்து வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க செய்யும் ஒரு அரிய காலமாக இது அமையும். சந்திரன் என்பது கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் முக்கிய கிரகம். மனநிலை, உணர்ச்சி, முடிவுகள் இவை அனைத்தும் சந்திர நிலையை பொறுத்தே மாறுபடும். சில நேரங்களில் வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல தோன்றலாம். குறிப்பாக சனி காலங்களில் அந்த மெதுவான காலமே அவர்களின் வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். சனி கற்றுக் கொடுக்கும் பொறுமை, கட்டுப்பாடு, நிலைத்த மனநிலை இவை அனைத்தும் பின்னர் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் முக்கிய காரணங்கள். திங்கள் கிழமைகளில் பால் அல்லது தண்ணீர் தியானம் செய்வது, வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு, தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் அமைதியாக தியானம் செய்வது இவை மன அமைதியையும் வாழ்க்கை சமநிலையையும் வழங்கும். மேலும் நீருடன் தொடர்புடைய இடங்களை பிரார்த்தனை செய்வது நல்ல ஆற்றலை தரும். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் சத்தம் இல்லாமல் முன்னேறுவார்கள். அதிகம் பேசாமல், காட்டிக்கொள்ளாமல், ஆனால் ஆழமாக வாழுபவர்கள். அவர்களின் உண்மையான வெற்றி வெளியில் தெரியும், புகழில் இல்லை, உள்ளுக்குள் கிடைக்கும் மன அமைதியில்தான். இவர்களின் அதிர்ஷ்டம் வெளிப்படையாக செயல்படாது. ஒருவரின் ஆசீர்வாதம், மறைமுகமாக செய்யும் உதவிகள்,
மௌனமாக தாங்கிய பொறுமை, இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு நாளில் பெரிய மாற்றமாக வெளிப்படும். அதனால்தான் இவர்களின் வெற்றி திடீரென வந்த போல தோன்றினாலும், ஆனால் உண்மையில் அது பல ஆண்டுகளாக வந்து சேர்ந்த பலன். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று, அன்பு என்பது தியாகம் மட்டுமல்ல, அதற்கு எல்லையும் அவசியம். யாருக்கு எவ்வளவு அளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனத்திலும் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த உண்மையான தருணத்தில் வாழ்க்கை முழுவதும் சாதகமாக மாற்றத் தொடங்கும். இது போன்ற ஜோதிட தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.